வணக்கம். திறமைந்து பிரமை பரிசில் பரீட்சை கடந்த கால வினாக்களுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். தற்பொழுது நாங்கள் பார்வையிடுவது 2004ஆம் ஆண்டில் நடைபெற்ற அரச பிரமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள் ஒன்றின் 35வது வினா. குமரன், சுதன் ஆகிய இருவரும் பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தனர். குமரன் அவ்விடத்திலிருந்து முதலில் வடக்கு நோக்கி 50 மீட்டரும், பின்னர் தனது வலது கை பக்கத்துக்கு திரும்பி 100 மீட்டரும் சென்றார். சுதன் முதலில் மேற்கு நோக்கி 25 மீட்டரும், பின்னர் தனது வலக்கை பக்கத்துக்கு திரும்பி 50 மீட்டரும் சென்றார். இப்பொழுது அவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளவு? கேள்வியை வாசித்து விளங்குகின்ற பட்சத்தில் விடை இலகுவாக உங்களால் அடைய முடியும். கவனிங்கோ, குமரன், சுதன் என்கின்ற இருவர் ஒரு விளையாட்டு மைதானத்தில் இருக்கிறார்கள். குமரன் முதல் வடக்கு நோக்கி, வடக்கு என்றால் நாங்கள் ஒரு கடதாசியில் இருவரையும் அமர்ந்த இடத்தில் குமரனுக்கு கூனா எனவும் மற்றவருக்கு சுதன் என்பவருக்கு சூனா எனவும் முதல் எழுத்துக்களை குறித்து கொண்டால், குமரன் என்பவர் வடக்கு நோக்கி மேல் நோக்கி 50 மீட்டர் செல்கின்றார். பின்பு அவரது வலது கை பக்கம், அப்போ கிழக்கு நோக்கி 100 மீட்டரும் சென்று நிற்கின்றார். சுதன் முதலில் மேற்கு நோக்கி, அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கிற இடத்திலிருந்து சுதன் மேற்கு நோக்கி என்றால் இடது கை பக்கமாக 25 மீட்டருக்கு சென்று, பின்னர் தனது வலது கை பக்கம் வடக்கு பக்கமாக 50 மீட்டர் சென்று நிற்கின்றார். இப்பொழுது அவர்கள் இருவருக்கும் இடையில் உள்ள தூரம் எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது. இப்போ நாங்கள் கணிக்கின்ற போது இருவருக்கும் இடையிலான தூரம் 25ம் 100ம் சேர்ந்து 125 மீட்டர் என்ற இரண்டாவது விடையாக இருக்கும். ஏனென்றால் இருவருமே வடக்கு திசையில் சென்றுதான், ஒருவர் கிழக்கு திசை நோக்கி 100 மீட்டர் தாண்டி நிற்கிறார், மற்றவர் மேற்கு திசையிலிருந்து வடக்கு திசை போவதற்கு மேற்கு திசையில் முதல் 25 மீட்டர் தாண்டி இருந்தார். அதுதான் இங்கே அவர்கள் இருவருக்கும் இடையிலான தூரமாக கணிக்கப்படும். அதாவது குமரன் என்பவர் வடக்கு திசையில் போன பிறகு அவர் கிழக்கு திசையில் சென்ற 100 மீட்டரும், சுதன் என்பவர் மேற்கு திசையில் சென்ற பிறகு மேற்கு திசைக்கு சென்ற 25 மீட்டரும் தான் இங்கே அவர்கள் இருவருக்கும் இடையிலான தூரமாக கணிக்கப்படுகின்றது. அப்போ இந்த வினாவுக்கான விடை இரண்டாவது விடை ஆகும். நன்றி.